Hello viewers. இப்போ first chapter எடுத்துக்கிறோம். First chapter என்ன relations and functions. உறவுகளும் சார்புகளும். இந்த உறவுகளும் சார்புகள் என்று இருக்கக்கூடிய பாடத்தலைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணக்குகளும் பார்க்கலாம். இதுல first இருக்க relationsனா என்ன, உறவுகள்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து order pairs. Order pairனா என்ன? இரண்டு நம்பர்ல நம்பர்ஸ்ங்கள ஜோடியா இருக்குதாங்க. இப்போ 1, 2. இப்போ ஆர்டர் பேர். இது ஆர்டர் பேர். ஓகே, அடுத்து கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட். இப்போ கார்ட்டீசியன்ஸ் ப்ராடக்ட் தான்ன்றது இதுல இருந்து தான் நம்ம சம்முங்க இருக்கு. அதுல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Let a equals 1, 2, 3 and b equals a, b. Write a cross b and b cross a. இது எப்படி படிக்கணும்ன்றது பாருங்க. a cross தான் படிக்கணும், மல்டிப்ளைன்னு படிக்க கூடாது. a cross b and b cross a சொல்லிருக்காங்க, எழுதுங்கன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க சொல்யூஷன் எவ்வளவு அழகா சொல்லி தரோம் பாருங்க, புரியும் உங்களுக்கு. a cross b. a cross b means a என்ற செட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். a செட் என்ன செட் இருக்கு? 1, 2, 3 என்ற நாம் இருக்கே. இது these are elements. 1, 2, 3 இப்போ elements, these are elements. அது cross, இது cross இருக்கு. b செட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் a, b. ஓகே, இப்போ a cross b ஃபர்ஸ்ட் எது இருக்கு? a இருந்தா a செட் எழுதுறோம், b இருந்தா b செட்னு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதை எழுதிட்டுங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1. அப்போ 1 ஆர்டர் பேர் எழுதுங்க, செட் போடுங்க. ஆர்டர் பேர் 1, a 1 எடுத்துக்கிட்டு இது எழுதுறோம். அடுத்த எலிமெண்ட்ஸ் என்ன? b ல 1, b. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்த எலிமெண்ட்ஸ் 2 எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் 2, a 2, b ன்னு எடுத்துட்டோம். ஓகே, அடுத்த எலிமெண்ட்ஸ் a ல என்ன எலிமெண்ட்ஸ்? லாஸ்டா 3. அப்ப 3 என்ற எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு b ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட எழுதணும். 3, a 3, b ன்னு எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ செட் போட்டோம். ஓகே, இதுதாங்க a cross b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் பாரு, b cross a. நெக்ஸ்ட் b cross a. ஃபர்ஸ்ட் யூ ரைட் தி b செட் எழுதிக்கணும். ஏன்னா b தானே இருக்கு, அதனால b செட்டை எழுதிக்கிறோம். a, b ன்னு எழுதிக்கிறோம். இங்க கிராஸ் என்னல கிராஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செட் இருக்கு? a செட். எலிமெண்ட்ஸ் என்ன? a செட்ல 1, 2, 3 ன்னு இருக்கு. ஓகே, now let's find out b cross a. ஓகே, b cross a mean first a elements இது எடுத்துட்டு b செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a. அப்ப a cross a, 1 ன்னு எழுதிக்கிறேன். a, 1 அடுத்த செட். அடுத்த பேர் வந்து a, 2. அடுத்தது a, 3 ன்னு இப்படி எழுதிட்டுங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? b இருக்கு. அப்போ b, 1, b, 2, b, 3. அவ்வளவுதாங்க. இப்போ b cross a means ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய செட் இது b செட், அடுத்தது a செட். இது ரெண்டுத்தையும் எப்படி கிராஸ் பண்ணணும்னா, b செட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் எடுத்து a செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் பேரா எழுதுறோம். a, 1, a, 2, a, 3. அடுத்தது b எலிமெண்ட்ஸ் b, 1, b, 2, b, 3 இன்னும் எழுதிட்டோம். ஓகே, இப்போ a cross b யும் b cross a யும் ஈக்குவலா இருக்கான்னு கூட ஒரு क्वेश्चंस கேட்கலாம். ஆர் ஈக்குவலா இருக்கா? இல்ல. இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு பாருங்க, ஆர்டர் பேர் 1, a. இங்க என்ன இருக்கு? a, 1. இட்ஸ் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள். ஓகே, பேஜ் நம்பர் புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3 ல இருக்கக்கூடிய சம் தாங்க. ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல சம்களை நம்ம அடுத்த வீடியோல எக்ஸாம்பிள் 1.1 அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.